விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தலைமை செயலகத்தில் நடந்த மதிப்பீட்டு குழு கூட்டம். ஒப்பந்ததாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டனம். முதியவரை இடித்து வேகமாக சென்ற ரவுடி கைது. தட்டி கேட்ட போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி புதுவையில் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம். இந்தியா கூட்டணியினர் அறிவிப்பு. தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி. செவிலிய மாணவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் கூட்டத்தை துவக்கி வைத்தார். குழுவில் சேர்மன் நாஜிம் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், ராமலிங்கம், நாகத்தியாகராஜன், பிரகாஷ்குமார், செந்தில்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், AKD ஆறுமுகம், சம்பத், வைத்தியநாதன், ஜான்குமார், அரசு செயலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதில் ஒப்பந்ததாரர்கள் தங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை தாமதமாக மேற்கொள்வதாகவும், அப்படி தாமதப்படுத்தினால் 1 ஆண்டு பணிகள் வழங்கப்படாமல் முடக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சமுதாய நலக்கூடங்கள் மற்றும் பொது கட்டிடங்களில் கூடுதலாக அறைகள், கூடங்கள் கட்ட வேண்டும், மின் வாகனங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைப்பது, வாகன நிறுத்துமிடங்களை வடிவமைத்தல், நகர்ப்புறங்களில் தனியாக சைக்கிள் பாதை ஒன்றை அமைப்பது, அனைத்து அரசு கட்டிடங்களில் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை ஏற்படுத்துதல், புதிய குடிநீர் குழாய்களை அமைப்பது, பொது இடங்களில் மக்கள் அமர்வதற்கு நிரந்தர நாற்காலிகளை அமைப்பது, நீர் உந்து நிலையங்களில் ஜெனரேட்டர் வசதிகளை ஏற்படுத்துதல், புராதன கட்டிடங்கள் மற்றும் உயிர்காக்கும் கட்டிடங்களை சீரமைப்பது, பாதுகாப்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதுவை முருங்கம்பாக்கத்தில் போலீஸ்காரரை பணி செய்ய விடாமல் தடுத்த ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் அருண். இவர் நேற்று முருங்கம்பாக்கம் சந்திப்பில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது புதுவை பாண்டி கடலூர் சாலை முருங்கம்பாக்கம் சந்திப்பில் இருசக்கர வாகனம் ஒன்று சாலையை கடந்த முதியவரை மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. உடனே பணியில் இருந்த அருண் தனது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று முதியவரை இடித்துச் சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்துள்ளார். அப்போது அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றவர் குடிபோதையில் இருந்துள்ளார். அவர் காவலர் அருணை பார்த்து தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். உடனே அருண் அந்த வாலிபரை தனது செல்போனில் புகைப்படம் எடுக்க முயன்றபோது அவர் செல்போனை கீழே தள்ளிவிட்டு காவலர் அருணின் கையை முறுக்கி அடித்து கீழே தள்ளியுள்ளார். அருண் எழுந்து வருவதற்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டார். இது குறித்து காவலர் அருண் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். வாகன எண்ணை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வாலிபர் பூரணாங்குப்பத்தை சேர்ந்த சிலம்பு செல்வன் என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் சிலம்பு செல்வனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி சார்பில் வரும் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அரசின் இந்த அறிவிப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மின் கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் மின் கட்டண உயர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றதா. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன், இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறாத நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அளவில் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும், மேலும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெறாமல் மானியம் வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து வரும் 18ஆம் தேதி மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் நடைபெற்ற தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் செவிலிய கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு சுகாதாரத்துறை வளாகத்திலிருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது. சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், துணை இயக்குனர் ரகுநாதன் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர். இப்பேரணியில் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக
தற்கொலை தடுப்பு விதமான முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாதைகளை ஏந்தி சென்றனர். தேசிய மனநல திட்ட அதிகாரி பாலன், பொன்மணி ஸ்டீபன், மனநல திட்ட அதிகாரி கஜலட்சுமி மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா ஆகியோர் பேரணியை ஒருங்கிணைத்தனர். தனியார் செவிலிய கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்திரா காந்தி பட்ட மேற்படிப்பு கருத்தரங்க கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஷியாமன் நிஷா பேகம், மக்கள் தொடர்பு அதிகாரி ஆத்மநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். மனநல திட்ட அதிகாரி பாலன், பொன்மணி ஸ்டீபன் வரவேற்புரையாற்றினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியின் மனநல மருத்துவர் மதன் பங்கேற்று தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து உரையாற்றினர். டெங்கு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த டெங்கு இணைப்பு செயலியை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு விரிவான திட்டமான ட்ரீம்ஸ் 24 என்று சொல்லக்கூடிய பள்ளிகளில் கல்வி விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு 2024 முயற்சியின் மூலம் டெங்குவை குறைக்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக டெங்கு பயிற்சி வழிகாட்டியையும் அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலியையும் முதலமைச்சர் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி நலவழித்துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நலத்துறை, புதுச்சேரி நோயினி கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் மற்றும் புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் ஆகியவை இணைந்து புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பணியாற்றும் தலா 2 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 1000 ஆசிரியர்களுக்கு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உரிய பயிற்சியை வல்லுநர்கள் வழங்க உள்ளதாகவும், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு டெங்கு தடுப்பு பயிற்சி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பள்ளிகளில் வார உலர் தினம் கடைபிடித்தல், மாணவர்களுக்கு டெங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஓவியம், கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், அரசு செயலர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிவாரணப் பணிகளில் ஈடுபட உள்ள தன்னார்வலர்களுக்கு நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்களை ஈடுபடுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்துமித்ரா என்ற அமைப்பின் மூலம் 500 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இவர்கள் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு தேவையான 15 உபகரணங்களை கொண்ட பைகளை 500 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியின் கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் கடந்த 40 ஆண்டுகளாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருவதாகவும், இந்த கல்லூரிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவதாகவும் தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும், இதேபோல 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறதா, இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலை உருவாக்கி உள்ளதுடன் ஊழியர்கள் பணி ஓய்விற்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகி உள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி உள்ளது போல
சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது, வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் அறிவித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. புதுவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை மற்றும் மாலை வேளைகளில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை பூஜையுடன் புதுச்சேரி கடற்கரையில் விநாயகர் சிலை கரைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து விழாவின் ஒரு பகுதியாக நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஐஸ்வர்யம் ஆயில் மில் சதீஷ்குமார் செய்திருந்தார். வில்லியனூர் தில்லை விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் தில்லை நகர் பகுதியில் உள்ள தில்லை நகர் பூங்காவில் புதியதாக தில்லை விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கலச ஸ்தாபனம் செய்து மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்றது. இதனையடுத்து பூர்ணாகுதி செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ தில்லை விநாயகருக்கு கலசாபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் குடும்பத்தினர் மற்றும் தில்லை நகர் வாசிகள் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. துரோணா அகாடமி இயக்குனர் குருராஜ் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் சௌந்தரி உள்ளிட்டோர் இதில் பங்கு பெற்றனர். வழக்கறிஞர் மற்றும் சமூக விழிப்புணர்வு மையத்தின் ஹரிகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொண்டமாநத்தம் கிராமத்தில் தீப்பாய்ந்தானின் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அங்கு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஜெயக்குமார் ரெட்டியார், தமிழ்மாறன், மகேஷ் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக காலை கற்பக விநாயகர் கோவிலில் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சேதராப்பட்டு நாகரத்தினம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் செந்தில் கவுண்டன் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு செங்கிழிநீர் அம்மன் கோவில், கரசூர் தொடக்கப்பள்ளி வளாகம், கரசூர் வெற்றி விநாயகர் கோவில், பிள்ளையார் குப்பம், பத்துக்கண்ணு, கோபாலன் கடை ஆகிய பகுதிகளில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. குருமாம்பேட் பகுதியில் நாட்டுப்புற கலையான ஒயிலாட்டம், மயிலாட்டம், தாரை தப்பட்டை முழங்க தீப்பாய்ந்தானுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்குள்ள புற்றுமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. ராஜ்பவன் தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதி வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி செஞ்சிசாலை பாரதிதாசன் திடலில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அவரது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அமைச்சருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகர், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், தொகுதி தலைவர் நாகராஜன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜபாண்டி தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை லட்சுமி ஹைகிரிவர் கோவிலில் சுவாமி சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் கோவில் உள்ளதா? இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவ பெருமாளுக்கு 53வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதா? இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரிவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹயகிரிவரை வழிபட்டு சென்றனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை அரசு தலைவர் அன்பரசு தலைமையில் தாங்கினார். தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, ஜான்குமார், பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் ஒரு கிராம் 6680 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தலைமை செயலகத்தில் நடந்த மதிப்பீட்டு குழு கூட்டம். ஒப்பந்ததாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டனம். முதியவரை இடித்து வேகமாக சென்ற ரவுடி கைது. தட்டி கேட்ட போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு. மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி புதுவையில் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம். இந்தியா கூட்டணியினர் அறிவிப்பு. தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி. செவிலிய மாணவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.